ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழக அரசு நடந்த எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. ஷோவுடைய நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்து அடையும், இந்த ஷோ பெரிய லெவலில் ஹிட் ஆகும், நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். எப்போவுமே சொல்கிறதா மறக்காமல் பண்ணிடுங்க, ஓகேவா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ வீக்கெண்ட் வந்துருச்சு. நேற்றே வந்து சொல்லியிருக்கணும், சொல்ல நினைக்கிறேன் அந்த வீடியோவில். அதை வர என்கிட்ட சொல்லுவாங்க என்னோட உறவுகள்லாம், ஹாப்பி சண்டேனா, சண்டே எப்போ நான் போச்சுன்னா கேட்பாங்க. ஹாப்பி சண்டே. ஸோ வீக்கெண்ட் உங்களுக்கு. அண்ட் எப்பவும் போல் நம்மளுக்கு சண்டே மண்டேலாம் கிடையாது. இதோ உங்களுக்காக செய்தியை கொண்டு வந்துட்டேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலைக்குள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் அதே மாதிரி நாள் முழுக்க பல நியூஸ் சேனல் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்து நான் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்கள் ஷோ, உங்கள் சேனல். செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். பேரவையில் நேற்று முதல்வர் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை முழு தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன வார்த்தை அது? கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய அரசு தர வேண்டிய வரி பங்கு விஷயத்தில் பேரவையில் நேற்று ஒரு அபூர்வமான காட்சி நடந்திருக்குங்க. எதிரிகள் நினைச்சவங்க எல்லாம் ஒரே பக்கம் நின்னாங்க. தொகுதி மறுவரையறை கூட்டம் வந்தவங்க யாரு, வராமல் நின்னவங்க யாரு, அந்த கணக்குகள்லாம் இருக்கு. பெரிய அரசியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரே நாளில் வந்திருக்க ஒரு பெரிய நியமன செய்தி. தேனி மதுரை பக்கம் இருக்கவங்களுக்கு நேற்று இருந்து ஒரு நல்ல செய்திங்க. தண்ணீர் விஷயம் தான், வேற என்ன. ஸோ அடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரூபாய் 40 லட்சம் வரை கடன். எந்த திட்டம், யாருக்குன்னு சொல்கிறேன். மது வாங்குறவங்க கவனிக்கணும், மது பிரியர்களே நீங்க தான். ஒரு புது வரி வரப்போகுதுங்க. யோ அப்படின்றீங்களா? ரைட், ஓகே. அடுத்து அரிசி விலை திடீர்னு ஏறி இருக்கு. எவ்வளவு, ஏன்னு சொல்றேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை தமிழ்நாட்டில் எங்கே போனார் அப்படின்றத சொல்கிறேன். சொத்து வாங்க பதிவு பண்ண நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 17க்கு முன்னாடி ஒரு விஷயம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேற ஒருத்தர் பேரில் வங்கி கணக்கு. சென்னையில் நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய கைது நடவடிக்கை. விவசாயிகள் வச்ச 2 பெரிய கோரிக்கை அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து என்ன சொன்னாங்க. நீட் எதிர்ப்பு போராட்டம் ஒரு புது கட்டத்துக்கு போயிருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே 2 தனித்தனி சட்ட நடவடிக்கை ஒரே நாளில். யார் அவர்? முதல்வர் கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது ஒரே ஒரு முடிவு. என்ன முடிவு அது சொல்கிறேன். இன்னைக்கு முக்கிய செய்திகள் 3 விஷயம் விரிவாக பேச போகிறோம். 1, காவேரி மேகதாது விவகாரத்தில். 2, மத்திய வரி பங்கீட்டில் 50% கேட்டு பேரவை ஒருமனதாக நிறைவேற்றின தீர்மானம். 3, தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் கூட்டமும் எதிர்க்கட்சிகளுடைய புறக்கணிப்பும். இப்போது முக்கிய செய்திகள். இன்னைக்கு நம்ம பேச்சு முழுக்க ஒரு விஷயத்தை சுற்றி தான் இருக்க போகுது. அணை ஒரு பக்கம் நம்ம கையில் இருக்கிற அணை நேற்று திறந்திருக்குங்க. இன்னொரு பக்கம் அடுத்தவங்க கையில் இருக்கிற அணை நமக்காக திறக்க மாட்டேங்குது. இந்த 2க்கும் நடுவில் தான் நேற்றைய தமிழக அரசியல் முழுசும் ஓடிட்டுருக்கு. முதலாவதாக கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஷார்ட்டாக. காவேரி விஷயத்தில் கர்நாடகா தண்ணீர் திறக்காமல் இருக்கிறதும், மேகதாதுல புது அணை கட்ட அவங்க முயற்சி பண்ணுறதும் கடந்த சில வாரங்களாக பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் வந்து இது வரைக்கும் பேரவையில் நேரடியாக பேசாமல் இருந்தது ஒரு விமர்சனமாக கூட இருந்துச்சு. நேற்று அது முடிஞ்சது. பேரவையில் நடந்த சிறப்பு விவாதத்தில் முதல்வர் விஜய் நேரடியாக எழுந்து பேசினார். வறட்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகா முதல்வரை சந்திக்க பெங்களூர் போகலாம்னு அவர் சொன்ன யோசனைக்கு விமர்சனம் வந்தப்போ அவர் சொன்ன பதில் தான் நேற்றைய தினத்தோட மிகப்பெரிய வரி. தமிழ்நாட்டுக்காக, தண்ணீருக்காக அவமானத்தை சந்திக்கவும் நான் தயார். ஸோ அந்த அர்த்தத்தில் அவர் பேசினார். ஸோ அதோட பகைமையாக இருக்கிற நாடுகளே பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணும்போது பக்கத்து மாநிலங்கள் ஏன் பேசக்கூடாதுங்கிற கேள்வியையும் அவர் முன் வச்சார். இப்போ உண்மையான கணக்கு என்ன? நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் வந்து பேரவையில் வச்ச அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் இது நான் சொல்ல போகிறது. ஆகஸ்ட் 6 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவேரி தண்ணீர் வந்து 46.359 டிஎம்சி. உண்மையாக வந்தது 4.947 டிஎம்சி மட்டும்தான். ஸோ அதாவது 41.41 டிஎம்சி பற்றாக்குறை. இது ஊடகம் சொல்கிற எண் இல்லை, அரசே பேரவையில் சொன்ன எண். இது ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன். முதலாவது, முதல்வர் நேரடியாக பேசி இந்த விவகாரத்தை அரசோட நேரடி பொறுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இனி இதில் வர ஒவ்வொரு நகர்வுக்கும் அவரே முகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவதாக, பெங்களூர் போய் பேசுவேங்கிற அணுகுமுறை தமிழக அரசியலில் ஒரு புது ஸ்டைல் தான் இல்லையா? ஸோ இது எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க அப்படின்றத, இது சரி தவறுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வேலை செய்யுமா, இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி பலவீனமாக தெரியுமாங்கிறது வந்து வர நாட்களில் தான் தெரியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, மக்கள் ரொம்ப முக்கியம். உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதல்வருக்கும் நடந்த வாக்குவாதம் பற்றி எதிர்க்கட்சிகள் சொன்னது என்னங்கிறது எதிரொலி பகுதியில் நான் அவங்க தனியாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியம். கண்டினியூவாக வீடியோவில் இருங்க. ஸோ ஃபாலோ அப் ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியது,
இந்த பெங்களூர் சந்திப்பு உண்மையாக நடக்குமா, நடந்தால் அதில் இருந்து என்ன வருங்கிறது தான். ஸோ இரண்டாவது முக்கிய செய்தி, அணைங்கிறது தண்ணீருக்கு மட்டும் இல்லைங்க, பணத்துக்கும் ஒரு அணை இருக்குது. மத்திய அரசு வசூலிக்கிற வரியில மாநிலங்களுக்கு வர வேண்டிய பங்குங்கிறது அந்த அணை. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டே வருதுங்கிறது தான் நேற்று பேரவையோட இன்னொரு பெரிய கதை உறவுகளே. நேற்று நிதியமைச்சர் மரியா வில்சன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார், மத்திய வரி பங்கீடு நியாயமாக வெளிப்படையாக இருக்கணும்னு. ஸோ அதில் திமுகவோட முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். மொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு தரணும்னு. ஸோ அந்த திருத்தத்தோடு சேர்த்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிடுச்சு. இங்குதான் அபூர்வம். தாவேக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக ஆதரிச்சது. அடடே, என்ன ஒரு அற்புதம்டா இது. ஓகே, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தீர்மானத்தை வரவேற்று, அதாவது முன்னாளுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். எப்போதும் மோதிக்கிற 3 தரப்பும் ஒரே பக்கம் நின்ற நாள் தான் இது. ஸோ எண்கள் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். நிதியமைச்சர் பேரவையில் சொன்னபடி தமிழ்நாடு இந்திய மக்கள் தொகையில் சுமார் 6% தான். ஆனால் நாட்டோட ஜிடிபியில் 9% மேலே பங்களிக்குதுங்க. ஆனால் 15வது நிதி ஆயோக்கில் தமிழ்நாட்டோட பங்கு 4.079%. அதாவது 16வது நிதி ஆயோக்கில் 4.09% கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் நிற்குது. கொடுக்கிறது அதிகம், திரும்ப வர்றது கம்மி. இதுதான் தமிழ்நாடோட நீண்ட நாள் புகார் உறவுகளே. இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, மாநில உரிமைங்கிற விஷயத்தில் கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ்நாடு ஒரே குரலாக பேசுகிறது தான் இந்த செய்தி டெல்லிக்கு போயிருக்கு. ஸோ இனி 16வது நிதி ஆயோக் பரிந்துரைகளில் இது எவ்வளோ தூரம் எடுப்படுதுங்கிறத நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்த முக்கிய செய்தி, 3வது விஷயம், நேற்று மாலை முதல்வர் விஜய் தலைமையில் தொகுதி மறுவரையறை பற்றின எம்பிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடந்ததுங்க. பேக்ரவுண்ட் சின்னதாக சொல்லிடுறேன். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா வரும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில் தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டை ஒருங்கிணைக்க அரசு இந்த கூட்டத்தை கூட்டுச்சு. அரசோட அதிகாரப்பூர்வ வெளியீடுபடி நேற்று மதியம் 3 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இருக்கிற கூட்டு அரங்கில் முதல்வர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது உறவுகளே. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகனோட சேர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான ப. சிதம்பரம், காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், சிபிஐயோட கே. சுப்பராயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வெங்கடேசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட நவாஸ் கனி, மதிமுகவோட துரை வைகோ, இப்படி பல கட்சி எம்பிக்கள் பங்கேற்றாங்க. தலைமை செயலாளர் சாய்குமார் உட்பட அரசு உயர் அதிகாரிகளும் இருந்தாங்க. ஆனால் கூட்டத்துக்கு முன்னாடி அரசியல் ஆரம்பம் ஆயிடுச்சு உறவுகளே. திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு அறிவிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் பாருங்கள். புறக்கணித்தது திமுக, ஆனால் காங்கிரஸ், பிசிக, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், மதிமுக எம்பிக்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த வித்தியாசம் தமிழக அரசியலில் என்ன அர்த்தம் கொடுக்குங்கிறது தான் வர நாட்களில் சொல்லும். அதாவது கூட்டத்தோட முடிவு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய தவறை இந்த இடத்துல திமுக பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். மக்கள் முட்டாள் கிடையாது. தமிழ்நாட்டுக்காக ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அதாவது மொத்தமாகவே இந்தியாவுக்காக ஒரு முக்கியமான நிகழ்வில் தமிழ்நாடு ஒரு பெரிய பங்களிப்பு வகிக்கணுன்றதுக்காக ஒரு முக்கிய முடிவு ஆலோசனை நடக்கும்போது எதுலேயுமே தன் சுயநலம், தன் கட்சி, அவங்க தான், அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய பார்ட்டி ஃபண்டு, அவங்களுடைய கொலை, அந்த ஒரு வக்கரமான புத்தி, இதுக்கு மட்டும் முக்கியத்துவமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் மக்களை பற்றி எப்போது இந்த திமுக சிந்திக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது உறவுகளே. அதனால தான் அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சுயநலத்துக்காக புறக்கணித்தது அவசியமற்றதுன்னு நான் சொல்ல முடியும். இதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ கூட்டத்தோட முடிவு என்னன்னு நான் சொல்கிறேன். அதிகாரப்பூர்வ வெளியீட்டுப்படி தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடோட பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் பாதிக்கப்படுங்கிறதால மறுவரையறையை கைவிடணும், எம்பி எண்ணிக்கைகளில் தற்போதுள்ள நிலையை தொடரணும்னு வலியுறுத்தி பேரவையில் அரசோட தனி தீர்மானம் நிறைவேற்றணும்னு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட தமிழ்நாட்டோட உரிமையை நிலைநிறுத்த எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும்னு எல்லா கட்சி எம்பிகளும் முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அடுத்த கட்டம் தெளிவாக இருக்குது. பேரவையில் இன்னொரு தீர்மானம் வரப்போகுது. வரி பங்கீட்டு தீர்மானம் நேற்று ஒருமனதாக போனதுங்க. ஸோ மறுவரையறை தீர்மானம் வரும்போது புறக்கணித்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்கிறது தான் அடுத்த சுவாரஸ்யம். இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது, கனிமொழி எழுப்பின கேள்வி, எதிர்க்கட்சி தரப்பு குரல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எதிரொலி பகுதியில் நிச்சயமாக சொல்லுவேன். இப்போ இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறைங்கிறது தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற இடங்களோட எண்ணிக்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உறவுகளை. இதில்
தமிழ்நாடு ஒற்றுமையாக நிற்கணும்னு எல்லா தரப்பும் சொல்லுது. ஆனால் ஒரே மேடையில் உட்கார எல்லாரும் தயாராக இல்லை. ஸோ வரி பங்கீட்டில் அந்த ஒற்றுமை இந்த விஷயத்தில் முழுசாக வரல. அதுதான் நேற்றைய நாளோட வேடிக்கையும் சோகமும் திமுகவுடைய ஒரு தவறான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக செய்தி சுருக்கம். இப்போ நேற்றைய மற்ற முக்கிய செய்திகளை வேகமாக பார்த்துடலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 புது நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ 51 நீதிபதிகள் தான் இருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை 75. இந்த நியமனத்தால் வழக்கு நிலுவைகள் கொஞ்சம் வேகமாக நகரணும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணாருங்க. அடுத்து தமிழகம் முழுக்க பொன்னி, பாசுமதி உள்ளிட்ட அரிசி வகைகள் விலை கிலோவுக்கு ரூபாய் 10 முதல் 15 வரை திடீர்னு உயர்ந்திருக்கு. சாதாரண குடும்ப பட்ஜெட்டை நேரடியாக தொடர விஷயம். விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கை வருமானு பார்க்கணும். அடுத்து மேட்டுமலை நீர்மட்டம் 78 அடியை தாண்டி இருக்குங்க. டெல்டா விவசாயிகளுக்கு இது ஒரு நம்பிக்கை தர எண். ஓகே, அடுத்து டாஸ்மார்க்கில் புது டிஜிட்டல் ஆர்டர் ஆப்பில் ஒரே நாளில் 11.62 லட்சம் விற்பனையாக இருக்குது. அவங்களுடைய ஆன்லைன் விற்பனையில் ஒரு சாதனை எண்ணிக்கை. என்னத்த சொல்றது. ஓகே, ரைட். அடுத்து உச்சநீதிமன்றம் ஐஏஎஸ் அதிகாரி காகர்லா உஷா மேலே இருந்த விமர்சன கருத்துக்களை நீக்கி கிளீன் சிட் கொடுத்துருக்கு. அதோட சேர்ந்து கட்டிட விதிமீறல் தொடர்பாக நிலுவையில் இருக்கிற சுமார் 700 மேல்முறையீடுகளை வேகமாக முடிக்கணும்னு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கீழமை நீதிமன்றங்களில் மொத்தம் 2484 ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் பதிவு அறிக்கை சொல்லுதுங்க. ஓகே, சென்னை வந்து 353 வழக்குகளோட வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இதில் மதுரை வந்து 140 செகண்ட் பிளேஸ், கோவை 130 தேர்ட் பிளேஸ். ஓகே, இஸ்லாமுக்கு மதம் மாறினவங்களுக்கு பிசி முஸ்லீம் இடம் ஒதுக்கீடு தர விஷயத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான தமிழக அரசோட மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குங்க. அடுத்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மேலே பிறப்பிக்கப்பட்டிருந்த கைது வாரண்டை அவர் நேரில் வந்து ஆஜரானதால் சென்னை நீதிமன்றம் திரும்ப பெற்றிருக்கு. ஸோ வழக்கு ஆகஸ்ட் 13க்கு ஒத்திவைப்பு. ஜஸ்ட் மிஸ். ஸோ அடுத்து வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்த மசோதா FCRA விஷயத்தில் சிறுபான்மையினரோட கவலைகளை மத்திய அரசு வந்து பரிசீலிக்கணும்னு திமுக தலைவர், முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏ கூட சொல்லலாம், மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு போட்டியை அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அறிவிச்சிருக்கு. ஸோ ஆன்லைன் ஃபார்ம் மூலமாக பங்கேற்கலாமுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சுருக்கமான பார்வை. அடுத்து முதல்வர் இன்று பகுதிக்கு வருவோம். CMO அதிகாரப்பூர்வ வெளியீடு அடிப்படையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட புது நீதிபதிகள், கூடுதல் நீதிபதி எல்லாருக்கும் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. நீதியின் மாண்பையும் அரசியல் அமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்க செய்யும் வகையில் உங்கள் பணி சிறக்கட்டும்னு அவர் அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நீதிபதி பேரையும் குறிப்பிட்டு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறது ஒரு ஃபார்மல் டச்சாக இருந்தது. ஸோ CMO வெளியீட்டில் நேற்று இதுதான் முக்கிய பதிவு உறவுகள். அடுத்து தாவேக அரசின் நகர்வுகள். இப்போது தாவேக அரசோட நேற்றைய அதிகாரப்பூர்வ நகர்வுகள் எல்லாம் அரசு வெளியீடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. முதலாவதாக பெரியார் அணை தண்ணீர் திறப்பு. முதல்வர் உத்தரவுப்படி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக சாகுபடிக்காக 14,707 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுதுங்க. ஆகஸ்ட் 8 முதல் 120 நாட்களுக்கு 3,629 மில்லியன் கன அடி தண்ணீருங்க. ஸோ உத்தமபாளையம், தேனி, போடிநாயக்கனூர் பகுதியில் பயன்பெறும். அதோட தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாநகராட்சியோட குடிநீர் தேவைக்கும் இந்த தண்ணீர் பயன்படும். ஸோ காவேரியில் வராத தண்ணீரை பேரவையில் பேசியிருக்கும் போதே கையில் இருக்கிற அணையை திறந்து வைக்கிற இந்த டைமிங் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்திங்க. அடுத்து பயணி குடிநீர் திட்டம். போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் ஒரு புது திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தோட நீண்ட தூர பேருந்துகளில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தரமான சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நீண்ட பயணத்தை தண்ணீருக்கு அதிக விலை கொடுக்குற நிலைமைக்கு இது ஒரு மாற்று. அடுத்ததாக மதுபானத்துக்கு புது சுற்றுச்சூழல் வரி. தமிழ்நாடு VAT திருத்த மசோதா 2026 பேரவையில் தாக்கல் ஆகியிருக்கு. மது பாட்டில் கேன் ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் அதிகபட்சம் ரூபாய் 20 வரை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செஸ் வந்து பார்த்தா விதிக்க வழிவகை பண்ணுதுங்க. இது இப்போ இருக்கிற வேட்டுக்கும் கூடுதலாக வரும். இந்த வரி வருவாய் ரீசைக்ளிங், போதை மறுவாழ்வு, சுற்றுச்சூழல் மீட்பு மாதிரியான வேலைகளுக்கு தான் பயன்படுத்தப்படும். ஸோ மசோதா வந்து அப்படி தான் சொல்லுதுங்க. ஸோ அமல் தேதி பிறகு அறிவிக்கப்படும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கால்நடை மருத்துவ படிப்பு நீட்டுக்கு எதிராக முதல்வர் கடிதம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ கால்நடை மருத்துவ BVSC சேர்க்கைக்கு தேசிய அளவில் ஒரு பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வர முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 2007-8 இருந்தே தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பு அடிப்படையில் தான் சேர்க்கை நடக்குதுனோ. ஸோ அந்த முறையை தொடரணும்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ நீட் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாடோட நீண்ட கால நிலைப்பாட்டோட இது இன்னொரு அத்தியாயமாக வந்து ஆரம்பிக்குதுங்க. அடுத்து மாநிலம் தழுவிய போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஆகஸ்ட் 11. அதாவது ஒரு உறுதிமொழி
ஒரே இலக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடுங்கிற முழக்கத்தோட முதல்வர் தலைமையில் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு மாநிலம் முழுக்க ஒரு மாஸ் ஆன்டி ட்ரக் பிளட்ஜ் நிகழ்வை நடக்க போகுதுங்க. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் பிளட்ஜ் எடுத்து பங்கேற்று சான்றிதழ் டவுன்லோட் பண்ணலாம். சூப்பர் மேட்டரில் வெப்சைட்டு நோட் பண்ணிக்கோங்க, www.drugfreetamilnadu.tn.gov.in. மறக்காம சூப்பர் மேட்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வாங்கி ஸ்டேட்டஸில் போடுங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுடைய எதிரொலி, ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். இப்போது எதிரொலி தாவேகா அரசு மேலே எதிர்க்கட்சிகள் நேற்று வச்ச முக்கியமான கருத்துக்களும் அதுக்கு அரசு தரப்பு சொன்ன பதிலும். இது பார்த்தா இரு தரப்பையும் கேட்குற ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் நம்ம திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை மேலே வச்சிருக்க கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, ஒரு வருஷத்துக்கும் மேலாக தொகுதி மறுவரையறை மசோதாவை நாங்கள் எதிர்த்துட்டே இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காப்புல. திமுகவோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகேங்களா? அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறை மத்திய அரசோட விஷயம், அதுக்கு தமிழக அரசு எதுக்கு ஆலோசனை கூட்டுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி. அதாவது கூட்டமே தேவையில்லாததுங்கிறது தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஃபேர் நீட் நடத்தும் போது இங்கே சம்மந்தமே இல்லாமல் பேன் நீட் நடத்துனீங்களே உங்கள் ஜென்சிலாம், அப்போ அதெல்லாம் ரொம்ப தேவையுள்ள விஷயமா? இல்லை நான் கேட்குறேன் அதுக்கும் இதுக்கும். அதாவது இப்போ நான் கேட்குற எக்ஸாம்பிளே இது ரொம்ப கொச்சமான ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாலும் நான் கேட்குறேன், இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா கனிமொழி அவர்களே? நீங்கள் அடுத்த தலைவராகிறதுக்கும் உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இந்த மாதிரி ஏதாவது போடுற ட்வீட்லாம் அர்த்தமற்றதாக இருக்குது. கேட்கும்போது ஒரு நியாயமாக கேளுங்க எதையாவது, சரிங்களா? அடுத்து அதிமுக திட்டங்களுக்கு பேர் மாற்ற அரசுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்மளுடைய அதிமுகவை சேர்ந்த அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி பேரவையில் சொன்னார், அதிமுக காலத்து திட்டங்களுக்கு தாவேகா அரசு பேர் மட்டும் மாற்றி புதுசாக காட்டுதுன்னு. ஸோ அதனால அம்மா உணவங்களே உதாரணமாக சொன்னாப்புல. இதுக்கு அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன சொன்னா அப்படின்னா, திமுக ஆட்சியில் அம்மா உணவகத்தை கவனிக்கவே இல்லை, அதை அப்படியே விட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் சரி பண்ணியிருக்காரு, சீரமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இதில் என்னங்க திட்டத்தை மாற்றுறதுன்னு புரியலங்க. ஸோ இதில் மூணாவதாக தரப்பா திமுகவோட நம்ம நேருபாய் நேரு அவர் என்ன சொன்னால், அம்மா உணவகங்கள் எப்போவுமே உள்ளாட்சி நிதியில் தான் நடந்துச்சு அப்படின்னு மறுப்பு சொன்னார். ஆக மொத்தம் ஒரு கருமாந்தும் பண்ணல. இந்த நிதியில் நடந்தது, அந்த நிதியில் நடந்தது. அதாவது 800 கோடி 850 கோடி அடிச்சு அதை பண்ணியிருக்கலாம்ல. அப்போ என்னத்த சொல்கிறது? அடுத்து திமுகவில் நீர்வளத்துறை மேலே 3% கமிஷன் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாருங்க. நீர்வளத்துறையில் பில் கிளியரன்ஸுக்கு 3% கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு அமைச்சர் ஆனது அப்படி எந்திரிச்சுன்னு பொங்கி அடிச்சாரு பாருங்க. ₹1 வாங்கினா கூட எங்கள் முதல்வர் இங்கே என்னை உட்காரவே விட மாட்டார், என்ன கதையை சொல்லிட்டு இருக்கார் ராஸ்கல், டென்ஷன் ஆகிட்டாப்புல, அப்படியே ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ இது இப்போதைக்கு பார்த்தா ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒரு கட்சி வேணும்ல. இப்போது இதே குற்றச்சாட்டை திமுக வச்சிருந்தது, எதற்கு அதிமுக இருந்தாங்கன்னா ஒரு வேளை வாங்கியிருப்பாங்களோ, 3% வாங்கினாங்க, நம்மளுக்கு 2% கமிஷன் வரவே இல்லையே, அந்த காசு எங்கன்னு யோசிச்சு அமைதியாக இருந்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா, டேய் வாங்கினா ஆதாரம் இருக்கா, எங்கள் முதல்வர் எங்களுக்கு உட்காரவே விட மாட்டார், இந்த மாதிரி சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும்ல. என்ன ஒரு மாற்றம் பாருங்கள். அதை அவனால் சொல்ல முடியுமா? சத்தியமாக இப்படி தானே யோசிச்சிருப்பான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாவா இல்லையான்னு. இதே குற்றச்சாட்டை திமுக சொல்லும்போது அதிமுக ஏற்ற மாதிரி தானே யோசிச்சிருப்பான். 3% வாங்கினானா, என்னடா நம்மகிட்ட சொல்லவே இல்லை, மொத்தமாக அடே எனக்கே விபூதி அடிக்க பார்த்தியா அப்படின்னு அப்படி போயிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாமக என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்நாடகா பேச்சுவார்த்தை எதிர்ப்பு. காவேரி விஷயத்தில் கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிற முயற்சியை பாமக தரப்பில் சௌமியா அன்புமணி எதிர்த்து பேசியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தையில் சட்டப்படியான உரிமையை வலியுறுத்துறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. எதுக்கு கெஞ்சணும்? எஸ் ஆர்னோனா எஸ், ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, அப்போலாம் அவசியமே இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. ஒரு நல்ல பேச்சாக இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேசினது. அடுத்து தொடர்கதை போர்டில் நான் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர வழக்குகள் விவகாரங்கள் இன்றைக்கி 4 விஷயத்தில் அப்டேட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவதூறு நோட்டீஸு. ஸோ நினைவு இருக்கும், தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டம் பற்றி பேசாமல் தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசிட்டு உளறிக்கிட்டு என்னன்னு புரியாமல் தூக்கம் தெரியாமல் ஏதோ உழைட்டு இருந்தாப்புல. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, 2 செய்தி சேனல்களுக்கும் அவங்க தொகுப்பாளர்களுக்கும் தலா ₹100 கோடி கேட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா இருக்கிற காசு பத்தாது, சரியா? காசு வேணும் இப்போது. அதனால் எதையாவது ஒன்று அமிச்சு எப்படியாவது காசு வேணுன்றதுக்காக இதெல்லாம் அமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து அப்டேட் 2 நேரு வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் நேரு விஷயத்தில் ஒரு நாளில் பார்த்தா 2 நகர்வு இருக்குங்க. ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை பண மோசடி புகாரில் அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண உத்தரவை மறுபரிசீலனை பண்ண கோரி மனுவை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் எதிர்த்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை ஆகஸ்ட் 10க்கு போயிருக்கு ஆக்சுவலி. ஸோ 2 பார்த்தீங்கன்னா
சொத்து விவரம் வெளியிடாதது தொடர்பான தனி வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஸோ ரெண்டுமே நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயங்களுங்க. ஸோ குற்றம் நிரூபணமாகும் வரை இவை குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். அடுத்த அப்டேட் 3, பழனி கோவில் நில மோசடி வழக்கு. ஸோ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும், மதுரை மத்திய சிறையில் வந்து உயிரிழந்திருக்காருங்க. அவர் இறந்துட்டார். ஸோ மதுரை மாவட்ட நீதிபதி நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்காரு. ஸோ சிறை காவலில் ஒருத்தர் உயிரிழந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் வந்ததும் இங்கேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்படின்ற மாதிரி நெஞ்சுவலின்னு சொல்கிறாங்க. ஸோ வழக்கே வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதால வந்து அது மேலே நம்ம இப்போ எதுவும் வந்து சொல்கிறது முடியாது. அடுத்து வந்து மார்கண்டேயன் விவகாரம், அதான் தேவையில்லாமல் பேசி உள்ளே போனாப்புல இல்லையா. ஸோ அவர் தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் பற்றி திமுக எம்எல்ஏ ஜிவி மார்கண்டேயன் பேரவையில் பேசினது அவமதிப்பாக இருக்குன்னு தாவேகா அமைச்சர்கள் கொடுத்த புகாரை வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் ஜே.சி. பிரபாகர் பேரவை ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இனி அந்த கமிட்டி விசாரித்து முடிவு சொல்லும். ஸோ இப்போ அப்டேட் இல்லாத ஆனால் நான் மறக்காத நம்ம போர்டில் இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை வந்து குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, நீட் தாள் கசிவு, சிபிஐ குற்றப்பத்திரிகை விவகாரம், செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர் வழக்கு, அருண் ஐபிஎஸ் தொடர்பான டிவிஏசி, அந்த கணத்தில் போட்ட கல் மாதிரி கிடக்குது அது இப்போதைக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல, வந்தால் அவங்களுக்கு முதல்ல சொல்கிறோம். அடுத்து நம்மளுடைய எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு, சென்னையினுடைய அதிகாரப்பூர்வ எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு. ஸோ தரமணி காவல் நிலைய எல்லையில் நடந்த தாக்குதல் வழக்கில் ஒருவர் கைதுங்க. ஆகஸ்ட் 6 சம்பவம், ஆகஸ்ட் 7 அன்னைக்கு கைது. அப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் மருத்துவரோட டெபிட் கார்டை பயன்படுத்தி 1 லட்சம் திருடின வழக்கில் ஒருவர் கைதுங்க. உங்கள் கார்டு பின்னை யார் கையிலையும் கொடுக்காது, கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வானகரம் பகுதியில் மருத்துவரோட தங்க சங்கிலியை பறித்து முயன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் கைதாயிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய நடவடிக்கை. நான் சொல்ல போகிறது, இந்த சைபர் மோசடி பணத்தை வாங்க பயன்படுத்துகிற மியூல் அக்கௌண்ட்ஸ், அதாவது வேறு ஆளுங்க பேரில் எங்கிற வங்கி கணக்குகள், அதாவது இந்த மாதிரி வச்சுருந்தவங்க அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிசிபி சைபர் கிரைம் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துருக்குங்க. காவல் ஆணையரக அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து 205 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டு ஏடிஎம் கார்டை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தரோன்னு சொல்லி வாங்கினாங்க அப்படின்னா ஒரு ஏதாவது கொஞ்சம் காசு வரும், அந்த மாதிரிலாம் கொடுத்து ஜெயிலுக்கு போயிடாதீங்க, உஷாராக இருங்க. அடுத்து நான் மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி சொல்லிடுறேன். தாக்குதல் வழக்கு 1, மோசடி வழக்கு 1, பறிப்பு முயற்சி வழக்கு 1, சைபர் குற்ற நடவடிக்கை 1, மொத்தம் 4 வழக்குகளுங்க. ஸோ தனி வழக்குகளில் 3 பேர் கைது. சைபர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கையில் ஆணையரக அறிக்கைப்படி 205 பேர் கைது. ஸோ சைபர் மோசடி நடந்தால் உடனே 1930 ஹெல்ப்லைனுக்கு புகார் கொடுங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு 181, அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதுகாப்புக்கு 1098, அவசர உதவி 112. ஸோ இந்த வழக்குகளை எல்லாம் குற்றம் நிரூபணம் ஆறுது நீதிமன்றத்தோட வேலை. ஸோ அது வரைக்கும் இவை குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். அடுத்து மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதிங்க. உங்களுக்கு நேரடியாக பயன்படுற விஷயங்கள், கல்வி கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் உயர்கல்வி படிக்க மிக குறைந்த வட்டியில் கல்வி கடன் கிடைக்குதுங்க. என்எஸ்எஃப்டிசி மூலமாக ரூபாய் 40 லட்சம் வரை, என்எஸ்டிஎஃப்டிசி மூலமாக உள்நாட்டு படிப்புக்கு ரூபாய் 10 லட்சம், வெளிநாட்டு படிப்புக்கு ரூபாய் 10 லட்சம் வரை. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைங்களுக்கு என்எஸ்கேஎஃப்டிசி மூலமாக உள்நாடு ரூபாய் 10 லட்சம், வெளிநாடு ரூபாய் 20 லட்சம் வரை. ஸோ போன நிதியாண்டில் மட்டும் 311 மாணவர்களுக்கு ரூபாய் 865.86 லட்சம் கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் தெருவிலையோ இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் அவங்ககிட்ட தகவலை வந்து சொல்லுங்கள், அனுப்புங்க. விண்ணப்பிக்க அணுக வேண்டிய அலுவலக விவரம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதித்துறை, ஓகேவா, தாட்கோ தொடர்பு எண் அதிகாரப்பூர்வ, நீங்கள் கூகுளில் போனாலே இருக்கும், தாட்கோன்னு போட்டிங்கன்னா ஓகேங்களா, அதை செக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வாட்டி வரும்போது இதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். அடுத்து சொத்து பதிவு பண்ணுறவங்க கவனத்தில் இருக்குங்க. ஆகஸ்ட் 17 அடுக்குமாடி குடியிருப்பு, அப்புறமேட்டு மனை முதல் விற்பனை பதிவுகளுக்கு ப்ரெசன்ஸ் லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நேரில் போகாமல் ஆன்லைன் பதிவு முறை கட்டாயமாகுதுங்க. ஸோ பில்டர்ஸ், வங்கிகள் இதுக்கான டிஜிட்டல் பயோமெட்ரிக் வசதிகள் தயார் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதம் சொத்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பில்டர் வங்கிக்கிட்ட இந்த தயார் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னு சொல்லுங்கள், அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ மக்களோட கோரிக்கை போர்டு, மக்கள் போராடுகிற விஷயங்கள் நம்ம போர்டில் வந்து அப்படியே இருக்குது. அப்டேட்டும் சொல்கிறேன், அப்டேட் இல்லாத என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ முதலாவதாக விவசாய கடன் தள்ளுபடி கோரிக்கை அப்டேட் இருக்குது. முழு பயிர் கடன் தள்ளுபடி வேணும். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 ஆகணும். கரும்பு விலை உயரணும். இந்த கோரிக்கைகளோட விவசாய சங்க தலைவர்கள் நேற்று மூத்த அமைச்சர்கள் வந்து நேரடியாக சந்திச்சிருக்காங்க. வேளாண் அமைச்சர் வினோத், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். ஸோ 4 பேரும் உட்காந்து பேசி கோரிக்கைகளை வந்து முதல்வர்கிட்ட வந்து கொண்டு போகிறோம்னு உறுதி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நகர் வந்து முதல்வர் பக்கத்தில் இருந்து வரணும், வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறோம். அடுத்து நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்டேட் இருக்குது. ஸோ நீட்டுக்கு எதிராக பேரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றணும்னு கேட்டு போராட்டக்காரர்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க. ஸோ பள்ளி கல்வி அமைச்சர் மதிப்பு குறித்து ராஜ்மோகன் சில நாள் முன்னாடி போராட்டக்காரர்கள் சந்தித்தாங்க. தீர்மான விஷயத்தை முதல்வர்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தீர்மானம் வரலை. ஸோ நேற்று கால்நடை மருத்துவ சேர்க்கை விஷயத்தில் வந்து முதல்வர் நீட்டுக்கு எதிராக பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்க நிலையில்
பேரவை தீர்மானங்கிற இந்த கோரிக்கையை வந்து என்ன ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து மேகமலை குடியிருப்புகள் போராட்டம், இது புது என்ட்ரி, புது சப்ஜெக்ட். அதாவது புது கோரிக்கை மக்களது. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்ற சொல்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தேனியில் நூற்றுக்கணக்கானவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஸோ பல கட்சி பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க. தலைமுறையாக அங்கே வாழ்கிறவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது. அரசு தரப்பு பதில் என்னன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பெரம்பூர் தொகுதியுடைய மக்கள் ஒரு மனுக்கள்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது என்ட்ரி. ஏன்னா முதல்வர் விஜயோட சொந்த தொகுதியான பெரம்பூரில் எம்எல்ஏ அலுவலக கிரீவன்ஸ் போர்ட்டலில் கொடுத்து புகார்களுக்கு மாதக்கணக்காக பதில் இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ போன ஒரு மாதத்திலே வந்து 1000க்கும் மேலே புகார்கள், தினமும் 30-40 புது புகார்கள். ஆனால் பணியாளர்கள் பத்தலைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ முதல்வரோட சொந்த தொகுதிங்கிறதால இது கூடுதல் கவனம் பெறுற விஷயம். முதல்வரே நடவடிக்கை தயவு செஞ்சு எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த போர்டில் இருக்கிற அப்டேட் வந்தால் அன்றைக்கி காலையிலே இதை தவிர்த்து இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம். இப்போது உறவுகளின் குரல் டக்குன்னு சொல்லிடுறேன். உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மறக்காமல் 9884430900 என்ற எண்ணுக்கு வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அது ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண, நான் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா அதை நியூஸாக மாற்றி உடனடியாக எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம அதை போட்டுருவோம். நிச்சயமாக அது கவனிக்கப்படும். அரசினால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளால் கவனிக்கப்படும், மாற்றம் வரும். அடுத்ததாக நாளை என்ன, இப்போது முக்கியமான தேதி ஆகஸ்ட் 10 KN நேரு தொடர்பான மறுபரிசீலனை மனுக்கான நீதிமன்ற விசாரணை. அடுத்து ஆகஸ்ட் 11 மாநிலம் தழுவிய போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழினால் நீங்களும் ஆன்லைனில் பங்கேற்கலாம். ஆகஸ்ட் 13 பொன்முடி தொடர்பான வழக்கு அடுத்த விசாரணை. ஆகஸ்ட் 17 சொத்து முதல் விற்பனை பதிவுகளுக்கு பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாகிற நாள். ஸோ இந்த தேதிகள் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய குடும்ப பேச்சு. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் உங்களை வந்து எப்பவும் போல சேர்ந்தடையும். அரசியல் மேடை தொடர்ந்து நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், நல்லா வீடியோ போட முடியல. கொஞ்சம் நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது, அதான் மெயின் சேனல். ஆக்சுவலாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனல் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு, இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இல்லையா, டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நம்ம சேனல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல முக்கிய கெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டினியூஸாக வந்து இன்டர்வியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க போய் சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது இன்டர்வியூஸ் வரனால இங்கே 2வது வீடியோ பண்ண முடியல. ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் அந்த சேனலுக்கும் இருக்கணும். நிறைய முக்கிய விருந்தினர்கள் அப்கமிங் டேஸில் வரதா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுடைய ஷோ, உங்களுடைய சேனல், உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு முக்கியம். கீப் சப்போர்ட்டிங். முழுசாக பார்த்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. ஹாப்பி சண்டே. அண்ட் திரும்பவும் உங்களை மண்டே மார்னிங் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you.